வாட்ஸ்அப் கெஸ் நீங்கள் பார்க்கறது கார்த்திக் தமிழ் கேமிங். இந்த வீல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மஞ்சுளுக்கா. என்னடா ஆல்ரெடி போட்டேன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி போட்டோம். அதில் வந்து கார்ட் எஸ்கேப் இருக்குன்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது வந்து நான் ரொம்ப நாள் விட்டேன். இப்போ தான் ஞாபகமே வருது. ஏன்னா அது பெண்டிங்கில் விட்டால் நம்ம சேனல் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் போடலான்னு வந்துட்டேன். ஓகே, இவ்வளோ நாள் பெண்டிங் விட சாரி. வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இவ்வளோ இருந்தால் போதும். ஓகே, மஞ்சுளுக்கா ஃபஸ்ட்டு டே. ஓகே, சென்சிட்டிவிட்டிலாம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா இந்த கேமில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு சென்சிட்டிவிட்டி ரொம்ப கொடூரமாக இருக்கும். இப்படி திரும்பினா புஷ்ஷுன்னு திரும்பிக்கும். நான் கஷ்டப்பட்டு செட்டிங்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த கேம் விளாட்றேன். முடிஞ்சிடும் கார்த்திகேஷ். கத்துது ஹைட் பண்ணுறா. அங்கே நம்மளுக்கு தேவையான பாம்பு இருக்குது. பாம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூட்டி பார்க்கும் போதே வேஸ்ட்டு நினச்சிருப்பீங்க. அது வந்து கார்ட் எஸ்கேப்புக்கு தேவை, அது வெடிக்க வைக்கிறதுக்கு. ஸோ அது வேஸ்ட்லாம் கிடையாது. ஓகேவா, அதை எப்படி வச்சுறேன். அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க கைஸ். உருளைக்கிழங்கு மூஞ்சி வெளியே போகுது. ஓகே, வெளியே போயிடுச்சு கைஸ். ஓகே, எடுத்துடலாம். இந்த கேமில் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் அது பிடிக்காது. என்னன்னா இந்த எலும்பு கொண்டு கிராஃபிக்ஸ் வைக்காமலே இருந்துக்கலாம். எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப கேவலமாக இருக்குது. இது வைக்காமலே இருந்தால் கூட கேம் நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே, அதெல்லாம் கண்டுக்கவே வேணாம். நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக திருப்பி மேலே போயிடலாம். இது இருந்துச்சு தான் போகுது. இதெல்லாம் கூட ஓகே கேஸ், லைட்டாக பார்க்கறதுக்கு வேறு ரியலிஸ்டிக் மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக இல்லை, வச்சுக்கலாம். ஒரு அளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாமா. அதெல்லாம் பார்க்க பச்சையே தெரியுது, எது பேப்பரில் வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அதை பற்றி பேசாமல் கேமை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே ஆக்ஷன் வருமாங்க இடத்துல. ஓகே, தள்ளி விட்டால் சவுண்டு கேட்கும். பொறுமையாக லைட்டாக தள்ளி போச்சுரா. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைனா இங்கே போட்டோமா அது நுழைஞ்சு வரும். ஜஸ்ட்டு மிஸ்ரா எவ்வளோ அது இங்கே வந்து டப்புன்னு ஐடி கொடுத்துட்டேன். எல்லாம் செத்துருப்பேன். உருளைக்கிழங்கு மூஞ்சி பொக்குன்னு ஆயிடுச்சு. வா, டப்புன்னு போட்டேன். ஆல்ரெடி வந்துது சத்தம் கேட்டேன். பார்த்துட்டு புஷ்ஷுன்னு வந்துச்சு கைஸ். எவ்வளோ ஸ்கூட்டி ஹேண்டில் இங்கே இருக்கா. ஓகே ஏய், எனக்கு ஒரு ஐடியா. நம்ம கீழே ஏதாவது பொருள் கச்சா அதை இந்த இடத்துலேருந்து போட்டுக்கலாம். இங்கேருந்து எடுக்க முடியுமா பார்க்கலாம். அது ரொம்ப தூரமாக இங்கே கிட்ட இருந்து எடுத்துடலாம் கைஸு. ஓகே, மேட்ச் பாக்ஸ் கண்டுபிடிக்கணும் அதை வெடிக்க வைக்கிறதுக்கு. ஓகே, வேறு இருக்கா, வேறு எதுவும் இல்லை. என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து குதிச்சு வேணாம் ஃபஸ்ட்டு மேலே பார்த்துடலாம் கைஸ். ஏன்னா குதிச்சு நம்ம அதை கீ எடுக்க வேணாம். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு மேலெலாம் முடிச்சிடலாம். டயர் தான் இருக்குது. இந்த டயரை தரீங்க, எனக்கு காட் வீலர் டயர் தாண்டா வேணும். சூப்பர், எலும்பு தவிர வேறு எதுவும் இல்லை. மொத்த அடுத்து தேடாம விட மாட்டேன் நான். ஓகே, சூப்பர். இங்கே ஒரு வீல் இருக்கு கைஸ். எட்ரா, வேறு இந்த இடத்துல தான் இருக்கா. எதுவும் இல்லை. எனக்கு வந்து இந்த கேம் ஸ்கூட்டி எஸ்கேப் பண்ண தான் பிடிக்கும். ஏன்னா ஸ்கூட்டி எஸ்கேப் பண்ண பொருளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி ஸ்கூட்டிக்கான பொருளாம். மஞ்சுளுக்கா இந்த இடமா. ஓகே, ஏன்னா இங்கே ஒரு பொருள் இருக்குமா, எப்போ இந்த இடத்துல தான் இந்த டயர் இருக்கும். விருப்பத்துதே திருசூலத்தை எத்தனை முடிஞ்சா வா எனக்கு கவலை இல்லை. அட்டாக் கொடுக்குறேன் பாரு. வா கையில் திருசூலங்குதே. வா எனக்கு கவலையே இல்லை. ஏஹே வா வந்துரு. வருது கேஸ். அட்டாக் த மஞ்சுளா. அவ்வளோதான் கேஸ், அட்டாக் பண்ணியாச்சு. அது கொஞ்ச நேரத்துக்கு தொல்லையே இல்லை. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு செம்மையான ஒரு கேம் பிளே போட போகிறேன். பார்த்துனே இருங்க. அந்த கேம் பிளே பாட்டு நீங்கள் ஆடி போகிறீங்க, அசந்து போகிறீங்க. அதுக்கப்புறம் சொல்ல வந்துடுனே நன்னு கேம் பிளே திங்கன்னா கூட அவ்வளோ யூஸ் பண்ண கிட்டத்தட்ட 400 மேலே 500 மேலே யூஸ் பண்ணிடுது கைஸ். எப்படின்னே தெரில. அதுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப நன்றி, மிக்க நன்றி கைஸ். இல்லைனாக்கா சூப்பர். 2 பொருள் இங்கே இருக்குது. என்ன பண்ணலாம், இங்கேயே போட்டுடலாம் எல்லாத்தையும். இங்கே ஒன்று ஸ்கூட்ரு ஹேண்டில் இதான் இருக்க முடியே. இது கொஞ்சம் எடுத்து கிட்டே அதை போட்டு வைப்போம். லிவர் எடுத்து போட்டுடலாம். இன்னும் நம்மளுக்கு வீல் மட்டும்தான் தேவை. வீல் மட்டும்தான் தேவை நம்மளுக்கு. போடு, வேறு கொஞ்சம் கிட்ட போட்டால் நல்லா. கொஞ்சம் ஹேண்ட் வீல் இருக்கிறனால கொஞ்சம் இடத்துல இது ஓகே.
மஞ்சுளுக்கு மட்டும் எழுந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். வா டே சொல்லி வாய மூலடா அதுக்குள்ளே எழுந்திரிச்சிடா. இதுக்கு ஒரு வேலையே இல்லையா? துரத்தினே இருக்குது. ஓடுறோம். துரத்துது கேஸ் பயங்கரமா. மேலே ஓடுறா. துரத்துதுடா அது. உருளைக்கிழங்கு மூஞ்சிக்கிட்ட ஒரு வாட்டி கூட அடி வாங்க தப்பிக்கலான் இருக்கேன் நான் இந்த வாட்டி. ஓகே. ஐயோ இது வேறு வருது. சரி எர்றா. ஏன்னா இந்த கேமை காலையிலே டிஜி வந்து கலாச்சி விட்டார். என்னடா இந்த மொத்த கேமுக்கு ஒரே ஒரு சாவியாடா அப்படின்னோடனே எனக்கே சிரிப்பு வந்துச்சு. பட்ஜெட் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த கேம் காரங்களுக்கு. அதெல்லாம் சொல்ல வேணாம். ஓகே. ஐயோ தோற்றுதா? நம்ம என்ன பண்ணலாம், இது வேறு தொத்தினே இருக்கும். எங்கே போட்டு அப்படி ஹைட் பண்ணிடலாம். ஏன்னா இது வேறு இப்போ நம்ம வந்து தோத்த நிறுத்திச்சு உள்ளே போனால் அது வந்து வந்துனே இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை இங்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஐயோ என்னடா இது ரவுண்ட் வச்சுன்னு போயின்னுக்குது. அது அப்படியே பின்னாடி போகலாமே, அப்படியே ரவுண்ட் வச்சுன்னு போகுது. ஓகே கேஷ் வரலாம். கீ எடுத்துட்டு போயிடுச்சா? போயிடுச்சு கேஷ். வாங்க இதை எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கீழே தான் போகுது. ஸோ ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம மேலே எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணிடலாம். நல்ல வேலை திரும்பி பேக்கில் வந்துச்சா பெரிய பிரச்சனை இருக்கும். ஓட வேண்டியதாக இருந்திருக்கும். ஓகே வாங்க. டோர் ஓப்பன் பண்ணுமா? லாஸ்ட்டில் ஒரு டோர் ஓப்பன் பண்ணோம். பண்ணுறேன். சூப்பர் ஆக்ஸு. ஓகே வீல் நைஸ். இதெல்லாம் வேறு தோட்டம் அது. இப்போ இது மேலே இருக்கா கீழே இருக்காருந்தா தெரில. அதான் கீழே தான் இருக்கு மஞ்சளுக்கா. நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு இதை செட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அங்கே தான் சவுண்டு போட்டோம். செட் பண்ணிடலாம். அங்கே இருக்க எல்லா பொருளையும் செட் பண்ணிடலாம். ஓகே. இன்னும் என்னென்ன பொருள் தேவைன்னு தெரிலையே. ஓகே செட் பண்ணு. ஒரு வீல் செட் பண்ணியாச்சு. வாடா லிவர் எடுப்போம். போச்சுடா. ட்ராப் பண்ணிடலாம் கொஞ்சம். ஏன்னா வந்து எல்லா டயரும் ஃபிட் பண்ணி தான் லிவர் போட முடியும். அது என்னன்னு தெரில. அப்படியே கூட லிவர் போடலாம். இப்போ ஏன்டா ஒழிஞ்சு கேட்டிங்கன்னா இப்போ புஷ்ஷுன்னு வர ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து அது வர சத்த கேட்குது கேஸ். அதுதான் முன்கூட்டியே ஒழிஞ்சிட்டேன். இல்லை வந்து பார்த்துக்கலான்னு வந்தேன்னா வச்சுக்கோங்க அது டப்புன்னு வந்துடும். வேறு வெயிட் பண்ணிருக்கேன். சீக்கிரம் வாமஞ்சுருக்கா. வேறு இருக்கே வர மாதிரி இந்த சுத்தம் கேட்கல. ஏஞ்சிக்கலாமா கேஷ்? வரல கேஷ், அப்படியே போகுது கேஷ் அது. ஓகே நம்ம என்ன பண்ணலாம், வீல் எடுப்போம். ஓகே வர மாதிரியே தெரில. செட் பண்ணு. என்னென்ன பொருள் எனக்கு தெரிஞ்சு வீல் மட்டும் தான் தேவை நினைக்கிறேன் சொன்னேன். அது கூட ஆக்ஸ் பார்த்தேன். ஓகே திருப்புடா. ஓகே சென்சிட்டிவிட்டி ஒழுங்கு பார்த்தினா கூட இந்த கேம் வந்து ரொம்ப கோளாராக தான் இருக்குது. ஓகே போலாங்க. இங்கே தான் கேஸ். பார்த்துச்சுரா வெறுப்புடா. ஓடுறா கைப்புள்ள. வாஷ்ரூமுக்கு ஓடு. ஆக்ஸ் எடுத்துட்டு இப்படியே ஒழிஞ்சிக்கலாம். ஆக்ஸ் எங்கே இருக்கு ஆக்ஸ்? ஓகே ஆக்ஸ் எடுத்தாச்சு. அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை. ட்ராப் ஹைட். ஓகே ட்ராப் பண்ணிச்சு. இப்போ இங்கே வந்துட்டு போயிடும். நான் சேஃப்டிக்கு தான் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு வாட்டி கூட போடாதுன்னு சபதம் எடுத்திருக்கேன். அதான் இது எனக்கு அது கையில் வச்சுருக்க மரமா என்னன்னு தெரில கேஸ். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டை சொல்லுங்கள். அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. சுச்சோ கேஸ் திரும்பி வருது கேஷ். இப்போதான் ஏன் வெளியே போச்சு? செவுத்துக்குள்ளேருந்து பார்க்குதேன்னு தெரில கேஸ். கத்தின்னு வருது கேஸ். ஆக்ஸ் ஒரு தட்டி எடுத்து பாரு. வெளியே போ நீ. ஆக்ஸ் நான் ஒரு தட்டி ஓட்டுறேன். போ எப்படி கேஸ் செவுத்து வழியா பார்க்குது? அது எட்டி பார்க்குதான்னு பார்ப்போம். எட்டிலாம் பார்க்கலையா? திரும்பி வருது கேஸ். என்ன பண்ணால் இது போயிட்டோம். ஒன்றா 10 வெளியே போகலாம். சலங்க சத்தம் போயிட்டு அப்படியே போகலாம்.
ரொம்ப டார்ச்சர் பண்ணுது கேஸ் இந்த உருளைக்கிழங்கு மூஞ்சி வெளியே போ. சோபா கடுப்பெத்துது இது வர. சீக்கிரம் வெளியே போ. ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே போலங்க கேஸ். திரும்பி வந்து டார்ச்சர் பண்ணோம். ஓகே சூப்பரா போயிடுச்சா? பெஞ்சிக்கலாம். ஓகே கேஸ் போயிடுச்சு. எங்கே இருக்குது? வெளியே போயிடுச்சு. சூப்பர். எப்படியோ போய் தொலைஞ்சிடா. சோபா நம்ம போகிற வழியிலே போகுது கேஸ் இது. வெளியே போனோம். வெளியே போயிடணும். எப்பாடி நான் நினச்ச மாதிரி வெளியே போயிடுச்சு கேஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாமா? ஓகே போகுது. ஓகே கேட்டு வரும். லாஸ்ட் ட்ரை இருக்குது. லாஸ்ட் ட்ரைரான்னு தெரில அது. ஓகே இங்கே போட்டு ஒழிஞ்சிட்டேன். ஓகே சீக்கிரம் வந்துச்சு கேஸ். ஓகே நம்ம என்ன பண்ண வெயிட் பண்ணி இறங்கலாம். எல்லாம் வந்து திரும்பி வந்து டார்ச்சர் பண்ணும் இது. சீக்கிரம் வெளியே போ மஞ்சளுக்கா. ஓகே போயிடுச்சா? எப்படி போயிடுச்சா? ஓகே இது வேற டார்ச்சர் பண்ணுது. போனாலும் கேம் பிளேல இதே மாதிரி டார்ச்சர் பண்ணிச்சு. இது வீடியோ எடுத்துட்டு போனோம். வெளியே வாடா. சோ கடுப்பேத்துது. எப்படி ஓகே புதிராடி தயவு செஞ்சு போல விருப்பத்தா. ஓகே வாங்க போகலாம். கடைசி வீடான்னு தெரிலையே. ஏன்னா கீழே ஏதோ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் டோர் பார்த்துச்சு கேஸ். போகலாம் சுற்றி விட்டுறலாம். ஓகேடா பார்த்து போ. அது ஏன் சரி இங்கே இருப்போம். இது வரை கருப்பாக இருக்குதே ஸ்க்ரீன் வர. ஒருத்தர் தெரியலையே. சோ என்னடா பண்ணுறது? எங்கே பார்த்துச்சுன்னு வர தெரியலையே. எங்கேருந்து பார்த்துச்சு? ஒச்சூச்சோ. இங்கே இருக்கா. ஓகே நான் கூட பயந்துடுறேன். ஏன்னா எங்கேருந்து பார்த்துச்சின்னு தெரிலனா வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. மாட்டிப்போம். வேறு பயங்கரமாக தொத்துது கேஸ். ஓகே நான் போயிட்டு அங்கே உள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே இந்த வரோம். ஒச்சூச்சோ தப்பாக வந்துட்டோம். இது வரோம் இல்லை. சூச்சோ எங்கடா இருக்குது? எங்கடா டோர் அந்த சைடு இருக்கா? அப்படியா அந்த சைடாக இருக்கு. சரி அது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே செக் பண்ணலாம். இந்த ஆமாம் கேஸ் இந்த சைடு தான் இருக்கு. கீழே போனோம். இப்போ மட்டும் அது கீழே இருந்துச்சுன்னா சத்தியமாக வெறி ஆகிடுவேன். பண்ணுவோம். யூனிட்டு செட் ஆல் தி செட் பண்ணி வச்சு கேஸ். பிள்ளைவர் அவ்வளோதான் கேஸ். தப்பிச்சிடலாம். வந்து எங்கேருந்து பார்த்துருக்காது. அச்சோ கேஸ் பின்னாடி வந்துச்சு கேஸ். என் கணவன் நாஸ்தியாக்குச்சு கேஸ் இந்த உருளைக்கிழங்கு மூஞ்சி. ஏஸ் எனக்கு வெறியாவது கேஸ். எனக்கு ஒரு வாட்டி கூட சாவமாக இருக்கலான்னு முடிவு பண்ணண்டா. கடைசியில் பாலாக்கிட்டீங்களடா. சரி ஓகே கடைசி நம்ம கடாயத்துக்கு யூஸ் பண்ணிட்டாது போகலாம். கடாயுதம் வா மஞ்சுக்கா வா தைரியமான ஆளா இருந்தானே இங்கே வா. வந்துச்சு கேஸ் தைரியமான ஆளா. இங்கே போ நீ சாவு. என்ன என் ஆசை இது எடுத்து அழிச்சு விட்டுருது கேஸ். அது நினச்சாதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இட்ஸ் ஓகே. இந்த இடம் தான் கொஞ்ச நேரத்துக்கு அது தொல்லையே இல்லை. சீக்கிரம் தப்பிச்சிடணும் இந்த தூட்டு போடல. ஒரு ரெஸ்ட் ரூம் போனது தப்பா கேஸ்? நீங்களே சொல்லுங்கள். ஒரு ரெஸ்ட் ரூம் போனது தப்பா? அதுக்கு போயிட்டு இப்படி வெறுப்பேற்றுறானுங்க. ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான் போனேன். நான் இது தப்பு பண்ணிட்டேன். நான் உலகத்தில் யாருமே பண்ண தப்பாக பண்ணிட்டேன். அவ்வளோதான் கேஸ். தப்பிச்சாச்சு கேஸ். ஒருதான் பார்க்குது பாரு. வா ஏற்றி விட்டு போகிறேன். பாய். அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் KTG. பாய்.